அது மட்டும் கிடையாது. என்ன? நான் மணந்தால் உங்களை மட்டும் தான் மணப்பேன். அப்படியா? நான் என்ன செய்வது? என்னுடைய தந்தையின் பேச்சுக்காகவும் என்னுடைய அண்ணனின் பேச்சுக்காகவும் என்னுடைய அத்தை மகன் அமரனை திருமணம் செய்து கொள்ள போறேன். என்னங்க இப்பொழுது என்ன காதலிக்க என்று உழைத்தீர்கள், அப்படி இருக்கும்போது வேறொருவரை திருமணம் செய்து கொள்ள போறீர்களா? அவனை கல்யாணம் மட்டும்தான் பண்ணிக்க போறேன். அப்படியா? என் மனசுக்குள்ள நீங்க தாங்க இருக்கீங்க. அப்படியா? ஆமாங்க. சத்தியமே விட்டு வேற யாருக்கிட்ட போக மாட்டீங்க? போக மாட்டீங்க. இதே இடத்துல சந்திக்கலாம். புறப்பட்டு போயிட்டு வரேன். அப்படியா? போயிட்டு வரேங்க. யாரா நீ? என்ன பாத்துட்டியா? தெரிஞ்சிடுச்சா? உனக்கு தெரிஞ்சு போச்சா? சரி விடு. என்ன பண்ணியோ அதை எத்தும் போய் நான் மன்னர்கிட்ட போட்டு காமிப்பேனே. மன்னர்கிட்ட காமிக்காத. உனக்கு என்ன வேணுமா கேளு, நான் வாங்கி தரேன். உன் தங்கச்சி கொடு. நீ தான் வாயால கண்டா ஒரு குடினா வேற 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 அப்ப பொட்டாடி கொடு. வேறடா நாத்து குத்தாங்க. வேற கோவத்தை கலராத. மண்ணாடு போறேன். வேற வேற என்ன கல்ற, வேற என்ன கல்ற போனா போடு. நீ நான் காலைல வியாது போய் கேட்டிங்கற நானே வா கால் கால் இருடா வாடா. உம்மால அந்த பையரடா டேவர் எந்த காந்த கொண்டு என்ன அடிக்கவே கூடாது. உன்னை அடிக்க கூடாது. உம்மால அடிச்சா எல்லாம் போய் சேர்ந்து மண்ணேண்டா. ஓகே ஓகே. இல்ல மாந்தோப்பு தான். மாந்தோப்பு இல்லாச்சுக்கா அடி மாசம் கத்தாடிக்க அந்த பையன் ஐயா மேல இருக்கட்டும்னா அப்படியே மீறிட்டோம். ஏன்னா கிறுக்குத்தனம் பண்ண அடி மாசம் பாய். சரிடா பாய். சென்றுவா ஆதாரா டேய். அதான் சரி. உனக்கு வேற ஏதோ சொத்துக்குதுக்கு வேணாம் தராத குடுத்துறோம். எனக்கு சூத்து வேணாம். சி எனக்கு சொத்துலா வேணாம். எனக்கு அடிக்காம இருந்தா போதும். உன்னை அடிக்க கூடாது. ஆமா குடுத்ததா இதுக்கு அப்புறம் அடிக்க மாட்டேன். ஏன் நான் கொடுக்கணும்? இல்ல வாங்கி நீ அடி பண்ண வச்சா நீ எனக்கு தெரியாம போய் காமிச்சிட்டா நீ கவலைப்படாத. நீ அப்படின்னா கேப்னு சொல்லிட்டா நான் இப்ப டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிட்டியா? டேய் டெலிட் பண்ணிட்டா சும்மா சொன்னேன். கை வச்சா என்ன பண்ணுனா அடிக்கூடாது. நான் கொடுக்க மாட்டேன். இது இல்லாதா உனக்கு ஆட்டி படைக்க முடியும். இல்லை பச்சுமே அடிமடி என்ன நிச்சயம். வீடியோ வச்சுக்க. நான் ஒரு தடவை பாக்குறேன். வீடியோ வச்சுக்க. பாஸ்வேர்ட் தெரியலையா? இப்ப தெரிஞ்சு போச்சு. யூடியூப் போட்டப்பையா. ஆனா நீ ஒண்ணு நீ என்ன அடிச்சுன்னு வச்சுக்க. இது நான் என்ன பண்ணுவேன்? எத்து போய் வாசாப்புல விடுவேன். அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா இப்ப நீ என்ன பண்ண பண்றா? அது இப்பதான் வழிக்கு வந்துக்கிற. பின்னாடி உன்னை பாத்துற புறப்படு. சரி பின்னாடி பாத்துக்கிறியா? சரி புறப்பட்டு ஓடி.
அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. வீணை கொண்டவன் கண்டவன் தருமன், வறுமை கொண்டவன் குசேலன், தருமத்தில் சிறந்தவன் கர்ணன், உறக்கத்தில் சிறந்தவன் கும்பகர்ணன், பொய் சொல்லாதவன் ஹரிச்சந்திரன், வாக்கு தவறாதவன் ராமச்சந்திரன், கற்பில் சிறந்தவன் கண்ணகி, சபதத்தை முடித்தவன் பாஞ்சாலி, சினம் கொண்டான் ராவணன். இப்பேற்பட்ட புலவர் பெருமான்களும் கவி அரசர்களும் பிறந்து வளர்ந்து இந்த அமரபுரி நாட்டில் அமரேச மன்னனுக்கு மகனாக பிறந்து அமரன் என பெயர் வகுத்து வாழ்ந்து வருகிறேன். என்னுடன் பிறந்த ஒரே ஒரு தங்கை ஒப்பந்தனங்கள் சாந்தி இருக்கின்றால், நாங்கள் இருவரும் பிறக்கும் போதே என்னுடைய தாய் தந்தையர்கள் இறந்து விட்டார்கள். அன்றிருந்து இது நாள் வரையிலும் நால்வரை மேரி பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து ஆளாக்கிவிட்டேன். அண்ணா, எங்கேயாவது சென்று வேலை கேட்டு வாருங்கள் அண்ணா, அந்த ஊதியத்தை வைத்து நாம் இருவரும் உணவருந்தலாம் என்று உரைத்தார். ஆனால் நாட்டிலே எங்கு சென்று வேலை கேட்டாலும் வேலை கிடைக்கவில்லை. இன்று என்னுடைய தங்கைக்கு நான் என்ன உரைப்பது என்றே தெரியவில்லையே. அம்மா தாய்மாரே, அம்மா தாய்மாரே, ஆபத்தில் விட மாட்டேன். கண்ணிமை போல் காத்துக் கொண்டிருப்பாள். செல்ல வேண்டும், என்னுடைய அருமை தங்கை சாந்தியை சந்திக்க வேண்டும், பிறகு எதையுமே சிந்திக்க வேண்டும். வருகிறேன்.